ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழர் என்கிற பண்பாட்டு உணர்வால் இணைந்த இளைஞர்கள் மதுரை அலங்காநல்லூரில் உணவு நீரின்றி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சீரிப்பாயும் காளைகளின் திமில்களை பிடித்து களமாடிய மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் வெகுண்டு எழுந்த இளைஞர்கள் போராட்டத்தை கையில் எடுத்து களமாடி வருகின்றனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் ஒருங்கிணைந்திருக்கும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்தாலும் இது ஒன்றுமே செய்ய முடியாது சார். கண்டிப்பாக நம்ம நடக்கும். ஜல்லிக்கட்டு நடக்கலாம். இதை காட்டி ரொம்பவும் இன்னமும் மேலும் அதிகமாக தான் ஆகிக்கிற முடியாது. இதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம், புலி அப்படிங்கிற இடத்துல காளையை நீங்க கொண்டு வந்ததே மிகப்பெரிய தவறாகும். இந்த காளையை ஒழிப்பதன் மூலியமா இந்த தமிழரோட பண்பாடத்தையும் கலாச்சாரத்தையும் ஒழிக்கக்கூடிய செயல். அலங்காநல்லூர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர காவல்துறையினர் சிலரை கைது செய்தும் போராட்டம் முடியாமல் எதிர்மாறாக தீவிரமடைந்திருக்கிறது. உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளை கூட புறந்தள்ளி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அவர்கள் களத்தில் நின்றிருக்கிறார்கள். எங்களுடைய உணர்வை நாங்கள் எல்லாரும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை மத்திய அரசும் நிதியரசர்களும் இன்னைக்கு வரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இதனுடைய பதில் இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் நடக்கணும். இளைஞர்கள் முதல் இருந்த நாட்டில் இப்போ இருக்க ஆர்வம் ஆயிட்டாங்க. உள் உணர்வு மனசுக்குள்ள அந்த உணர்வோட இப்பதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அலங்காநல்லூர் போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்ட 86 பேர் முதற்கட்டமாக விடுதலை செய்யப்பட்டாலும் இன்னும் 176 பேர் திருமண மண்டபங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அலங்காநல்லூரில் நடைபெறும் போராட்டத்திற்கு கலைத்துறையினர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். எனினும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சிந்தலை பெருமாள் மற்றும் நாகராஜன்.